ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீட் எக்ஸாம்ல ஒரு ஃபெயிலியரை சந்திச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு பாதைக்குள்ள போயிட்டு அதிலிருந்தும் வெளியே வந்து லைஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம இருந்த டைம்ல தன்னுடைய தந்தை ஃபாதர் வந்து இன்ஜினியரிங் எடுத்து படிக்க சொல்லி இன்ஜினியரிங் எடுத்து அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டே இல்லாம படிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 20 வயசுல வருஷத்துக்கு 72.3 லேக் ருபீஸ் அந்த ஒரு ஆஃபரை ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனில பெற்றவங்க தான் ரித்துபர்ணா கேஎஸ். நீட் எக்ஸாம கிளியர் பண்ணி டாக்டர் ஆக முடியாம இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நினைச்ச ஒரு லைஃப் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. அந்த டைம்ல நம்ம ஒழுங்கா படிக்காம இருந்திருப்போம், இல்ல அந்த டைம்ல நம்ம வயசுல வந்து ஒழுங்கா உழைக்காம இருந்திருப்போம். அதோட ரியலைசேஷன் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப நம்ம லைஃபை திரும்பி பார்த்து 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 நம்மள எவ்வளவோ பேர் வருத்தப்படுவோம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆளுங்களுக்கு ரித்துபர்ணாவோட லைஃப் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஜஸ்ட் 20 இயர்ஸ் தான் இவங்களுக்கு. இந்தியாவே திரும்பி பார்க்கிற ஒரு நியூஸ் தான் இந்த நியூஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா மீடியாவுமே இந்த நியூஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. எல்லா மீடியாலுமே இந்த பொண்ணு ஒரு பேசப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கா. இந்த பெண்ணும் நிராகரிப்பு ரிஜெக்ஷனை சந்திச்சிருக்காங்க, ஃபெயிலியரை சந்திச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, ரோல்ஸ் ராய்ஸ்ல இவங்க வேலைக்கு எடுத்திருக்காங்க. அதே ரோல்ஸ் ராய்ஸ்ல எங்க கம்பெனில ஒன்னால நாங்க கொடுக்கக்கூடிய வேலையை 1 மாசத்துல செய்யவே முடியாது, எங்க கம்பெனில நீ இருக்கிறதுக்கு உண்மையிலேயே வந்து நீ வந்து ஒரு தகுதியான ஆள் தானா அப்படிங்கிற ஒரு மாதிரியெல்லாம் கேள்விகள் இந்த பொண்ணை கேட்டதா வந்து நியூஸ்ல வந்து சொல்றாங்க. சோ உண்மையிலேயே ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியிலையும் இந்த பெண்ணை வந்து பெரிய லெவல்ல எல்லாம் மதிக்கல ஆரம்பத்துல அப்படிங்கறதுதான் உண்மை. சோ ஆக்சுவலி இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்ன, இந்த பொண்ணு எப்படி இவ்வளவு பெரிய லெவலுக்கு வந்தா அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். கடைசியா இந்த பொண்ணு நம்மளுடைய நாட்டுடைய மாணவர்களுக்கு, நம்ம நாட்டில் ஏதோ ஒரு லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு சக்சஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிச்சிருவோம். வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போவோம். ரித்துபர்ணா கேஎஸ் இவங்க வந்து கர்நாடகால தீர்த்தஹள்ளி தாலுக் அங்கதான் இவங்க வந்து இருக்காங்க. நான் ஏற்கனவே நம்ம வீடியோல சொன்ன மாதிரி இவங்க டாக்டர் ஆகணும் அப்படிங்கறதான் இவங்களோட எய்மா இருந்திருக்கு. நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. நீட் எக்ஸாம்ல இவங்களால சக்சஸ் அடைய முடியல. ஸோ அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு ரூட் எடுக்கிறாங்க. அதுல இருந்தும் விலகி வெளியே வந்துடுறாங்க. இவங்களுடைய பேரண்ட்ஸ் தரேஷ் அண்ட் கீதா. ஸோ நீட் எக்ஸாம்லையும் இவங்களால கிளியர் பண்ண முடியல, டாக்டர் ஆக முடியல. அதே மாதிரி வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்லையும் இவங்க வந்து பெருசா வந்து அது டிராவல் பண்ணல அப்படிங்கிறனால என்னமோ தெரியல. இவங்க ஃபாதர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து இன்ஜினியரிங் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இவங்களும் இன்ஜினியரிங் எடுத்திருந்திருக்காங்க. 2022ல அந்த சிஇடி கவுன்சிலிங் அப்படின்னு இருக்கும், காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கவுன்சிலிங். ஸோ அதுல இவங்களுக்கு சாஹேத்ரி காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ்ல வந்து படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கறத இவங்க எடுத்திருந்திருக்காங்க. ஆரம்பத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசா இந்த ஒரு இன்ஜினியரிங் படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த உங்க எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் படிக்கிற காலத்துல இருந்தே, அதாவது ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங்கா இவ்வளவுதான், இன்ஜினியரிங்கா மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டி ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அதே இன்ஜினியரிங்ல, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்ல இவங்க இவ்வளவு பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நாடே திரும்பி பார்க்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயிங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய ப்ராஜெக்டை வந்து பண்றாங்க. இவங்க பண்ண இந்த ப்ராஜெக்டை கோவா ஐநெக்ஸ் கான்ஃபரன்ஸ், ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்றாங்க. கோவால ஐநெக்ஸ் கான்ஃபரன்ஸ்ல இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல இவங்க வந்து மெடல்ஸ் எல்லாம் ஜெயிச்சாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல சிங்கப்பூர், ஜப்பான், சைனான்னு வேர்ல்டு ஃபுல்லா நிறைய கண்ட்ரீஸ்ல தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் மீறி இவங்க வந்து ஜெயிச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து டாக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணி ரோபோட்டிக் சர்ஜரி அது பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனில இன்டர்ன்ஷிப்காக இவங்க வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸ்ல அப்ப கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உங்களை வந்து எங்க டீமுக்குள்ள எடுத்துக்க முடியாது, உங்களால வந்து நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை 1 மாசத்துக்குள்ள முடிக்க முடியுமானே எங்களுக்கு வந்து தெரியல, நீங்க வந்து எங்களுடைய கம்பெனிக்கு வந்து ஒரு கரெக்டான ஆளானே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இந்த பொண்ணை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பொண்ணை வந்து என்னால முடியும், எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கு வந்து சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனில இருந்து 1 மந்த் டெட்லைன், இந்த 1 மந்த்துக்குள்ள நாங்க கொடுக்கக்கூடிய டாஸ்க் எல்லாம் நீங்க முடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுக்கும் எடுத்த உடனே அந்த டாஸ்கை எப்படி பண்றது அப்படிங்கிறது புரியவே இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், லைக் ரொம்ப பெரிய ஒரு முயற்சி வந்து பண்ணியிருக்காங்க. எடுத்த உடனே இவங்களுக்கு வந்து புரியல.
ஸோ எப்படி ஒர்க் பண்றது எதுவுமே புரியல. பட் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணியிருந்திருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. 1 மந்த்ல முடிக்க வேண்டிய டாஸ்க் எல்லாத்தையுமே ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஸோ இதுல ரோல்ஸ் ராய்ஸ் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டாஸ்க் வந்து கொடுக்க ஆரம்பிச்சு இவங்களை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்றாங்க இவங்களை வந்து இன்டர்வியூஸ்லாம் வச்சிருந்திருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 2024ல ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ஒரு வாய்ப்பு வந்து தராங்க. டிசம்பர் 2024ல இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அப்ப என்ன அப்படின்னா படிச்சுட்டே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டா வந்து இருந்திருக்கு. ஸோ ரோல்ஸ் ராய்ஸ்ங்கிறது ஒரு யூகே பேஸ் பண்ண கம்பெனி. நைட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிட் நைட்லாம் வேலை பார்த்துருக்காங்க. சைமல்டேனியஸா படிப்பையும் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க எப்படி தூங்குனாங்க, எப்படி படிப்பு மேனேஜ் பண்ணாங்க, எப்படி கம்பெனிக்கு ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து தெரியல. பட் அப்படியே இருந்திருக்காங்க. இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு டேலண்ட், ஹார்ட் ஒர்க் இப்படின்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்து ரோல்ஸ் ராய்ஸ் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருந்திருக்காங்க. ஸோ டிசம்பர் 2024ல இவங்களுக்கு அந்த ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 மாதங்கள் 8 கான்சிக்யூட்டிவ் மந்த்ஸ் 8 மாதங்கள் கடுமையா உழைச்சிருக்காங்க ரோல்ஸ் ராய்ஸ்க்காக. கடுமையான உழைப்புனா கடுமையான உழைப்பு. அதை நீங்க எப்படி வேணா புரிஞ்சுக்கோங்க. 8 மாதங்கள் பயங்கரமா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 2025ல ரோல்ஸ் ராய்ஸ் இவங்களால பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி ரோல்ஸ் ராய்ஸ் வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு சீரியஸ் டேலண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அது எல்லாத்துக்கும் வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து 39.6 lakh rupees 39.6 லட்சம் ரூபாய் தரதா இருந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி அதுக்கப்புறம் ஆஃபரை ஏத்துறாங்க. 72.3 lakh rupees 72.3 லட்சம் ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து நான் அமௌண்ட் இதெல்லாம் நான் பெருசா வந்து சொல்லல. ஸோ மெயினா வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு நீங்க வந்து இந்த டீம்ல வந்து நீங்க இருக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து உங்களால முடியுமா அப்படிங்கறதே எங்களுக்கு வந்து தெரியல. நாங்க கொடுக்கக்கூடிய டாஸ்கை 1 மந்த்துக்குள்ள உங்களால முடிக்க முடியுமானே தெரியல அப்படின்னு சொல்லி டவுட்டோட பார்த்த அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி, அதே ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி இவங்களுடைய ஹார்ட் ஒர்க், இவங்களுடைய டேலண்ட், இவங்களுடைய அறிவு, நாலேஜ், இவங்க வந்து எவ்வளவு ஃபிட்டான அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய சேலரி பேக்கேஜை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க வந்து கூப்பிட்டு இருந்திருக்காங்க. முதல்ல டிசம்பர் 2024ல இவங்க போனதுக்கு அப்புறம் வந்து 8 மாதங்கள் 8 மந்த்ஸ் வந்து இவங்க கடுமையா உழைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 2025ல இவங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ 7th செமஸ்டரை வந்து இப்போ இவங்க வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெக்சாஸ்க்கு போய் ஜாபை ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸை வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய மீடியா வந்து இந்த நியூஸ் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு சக்சஸான ஒரு விஷயம், வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஜேர்னியா வந்து பார்க்கப்படுது. இந்த பொண்ணு 20 இயர்ஸ் தான் இவங்களுக்கு வந்து ஆயிருந்திருக்கு. இந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யூத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்சஸ் அடையணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சக்சஸ் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஆனா அதுக்கு வந்து அவங்க வந்து 200% உழைச்சாதான் 200% உழைச்சாதான் சக்சஸ் அடைய முடியும். பட் அவங்க வந்து 50% மட்டும் தான் ஒர்க் பண்றாங்க, 50% மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதனாலதான் அவங்களால சக்சஸ் அடைய முடியல அப்படின்னு சொல்லி டைரக்டாவே வந்து சொல்றாங்க. சோ இந்த வீடியோல நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த நியூஸ்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம், இந்த பொண்ணு வந்து நீட் எக்ஸாம்ல வந்து ஃபெயிலியர் ஆனாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து இவங்களால பெருசா வந்து அதுல போக முடியல. இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் எடுத்துட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோஸ்ல நம்ம டீட்டெயிலா பல விஷயங்களை பத்தி பார்ப்போம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். பை.